திருவள்ளுவம் திருவள்ளுவம் ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில் நேர்களே. ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு வழிப்போக்கன் தான். அவன் எப்பொழுதுமே எதுலையுமே ஆத்திகனும் இல்லை நாத்திகனும் இல்லை, அப்படியே நடந்து வந்தன்றது. அப்ப அவனுக்கு வேலை கிடையாது. இப்படி நடந்து வரப்போ ஒரு கோவில்ல உபன்யாசம், அதாவது கிருஷ்ணரை பத்தி ஒரு கதை சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. உபன்யாசம் பண்ணவும் அது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கேட்கவும் அவருக்கு காதுல ஒரு ஏதோ ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு. அப்போ உள்ள கோவிலுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அப்ப அந்த இளைஞன் என்ன செஞ்சாருன்னா, உள்ள போய் உக்காந்தார். அப்ப கிருஷ்ணரை பத்தி நிறைய எடுத்து சொல்லி ஒரு பெரியவர் நல்லா பண்ணிட்டு இருந்தார் உபன்யாசம். அப்ப எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிரசாதம் எல்லா பேத்துக்கும் கொடுக்குறப்ப இவனும் வாங்கிக்கிறான். இந்த இளைஞனும் வாங்கிக்கிறப்ப இது தினந்தோறும் இந்த உபன்யாசம் கிடைக்குமா அப்படின்ட்டு இவர் கேட்கிற இந்த இளைஞன். அதுக்கு அந்த பெரியவர் சொன்ன, கிருஷ்ணரை பத்தி கேட்க கேட்க கொடுத்து வச்சிருக்கணும். உணவு என்ன, வேலை என்ன வேணாலும் கிடைக்கும். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜபம் பண்ணா போதும், எல்லாமே கிடைக்கும், வேண்டியதெல்லாம் அனைத்தும் அப்படிங்கிற. அப்படி கேட்டுட்டு வந்துடுறார். ஆனா அவருக்கு அது விருப்பம் இல்லை. அது சொல்ல இருந்தாலும் தனக்கு நல்லது நடக்குமே அப்படிங்கிறதுனால கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இப்படி சொல்லிட்டு இருக்க. அப்ப இப்படி நடந்து வரச்ச ஒரு மரத்தடியில கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப அங்கேருந்து அந்த வழிப்போக்கன் வரான். வழிப்போக்கன் இந்த இளைஞன் ஒளிஞ்சுன்றான் மேல போய் நின்றுட்டு. அப்ப 2 சாத பொட்டலம் எடுத்துட்டு வரான். 2 சாத பொட்டலம் எடுத்துட்டு வரவும் ஒண்ணு அவன் சாப்பிட்டுட்டு ஒண்ணு மறந்துடுறான். மறந்து வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல அவன் போயிடுறான். இந்த இளைஞன் என்ன பண்றான், அந்த சாத பொட்டலத்தை ஓபன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா நிறைய கிளறின சாதம், அதாவது லெமன் சாதம் மாதிரி இருந்தது. அதை எடுத்து சாப்பிட இப்படி எடுத்து வைக்கிறப்ப அங்கேருந்து கல்வர்கள், அதாவது திருடர்கள் 2-3 பேர் வராங்க. வரதை பார்த்துட்டு இவன் என்ன செஞ்சா, நம்ம சாப்பிடக்கூடாது, இதை நீதான் சாப்பிடணும், நீதான் சாப்பிடணும் அப்படி சொன்னாங்கன்னா கிருஷ்ணர் இருக்கான்னு அர்த்தம், இல்லைன்னா கிருஷ்ணர் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்ட்டு இந்த இளைஞன் நினைச்சுக்கிறான். வழிப்போக்கன் போயிட்டான், இளைஞன் இப்படி நினைக்கிறான். அதாவது கல்வர்கள் திருடர்கள் வரத இந்த இளைஞன் பார்த்துடுறான். அப்ப மேல மரத்து மேல ஏறி உட்காந்துட்டான். இந்த ஒளிஞ்சிட்டு இருக்கிறத ஒருத்தன் பார்த்துட்டான். கீழே இறங்கி வாடா அப்படிங்கிறப்ப கீழே இறங்கி வரப்ப ராஜா அந்த மாதிரி அதாவது திருடர்களுக்கே தலைவன் இருப்பாங்கல்ல, அதனால அவன் ராஜாங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு உணவு பொருட்கள் இருக்கு, நான் எடுத்து ஐயோ நீ சாப்பிடாத, அவன் என்ன கலந்து வச்சிருக்கானோ அவன் தான் சாப்பிடணும், சாப்பிட்ற முதல்ல அப்படின்ட்டு 3 தடவை சொல்லவும் இந்த இளைஞன் சாப்பிட்றான். சாப்பிட்றப்ப ஒண்ணுமே ஆகல. நான் தான் சொன்னேன்ல, நான் ஒண்ணும் கலக்கல, நீங்க சாப்பிட்டுருக்கலாம்னு, உங்களுக்கு பசியார இருக்கும்ல அப்படிங்கிறான். அப்ப திருடன், ரொம்ப நல்லவனா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் கூட்டாளி பக்கம் வரியா அப்படின்னு கேக்குறப்ப, அதெல்லாம் நான் வரல, நீங்க கிளம்புங்க அப்படின்னு. போறப்ப நீ என்ன ஒண்ணு தொழில் இல்லைங்கிற, இந்த என்னோட இதுவா வச்சுக்கோ மூலதனமா அப்படின்னு ஒரு பங்கை எடுத்து கொடுக்குறப்ப இதை வாங்கிக்கிறான். முதல்ல வேணாங்கிறான், அப்புறம் வாங்கிக்கிறான். வாங்கினோடனே இவங்க போயிடுறாங்க. யாரு, திருடங்கள்லாம் போயிடுறாங்க. ஒரு கொஞ்சம் காசு கொஞ்சம் நகை இருந்தது, நல்ல தங்க காசு. அப்ப இதை எடுத்துட்டு நேர கோவில் உண்டியல்ல போட்டுறான். எனக்கு இது வேண்டாம், கிருஷ்ணா கிருஷ்ணன்னு சொன்னதுக்கு சாப்பாடு கிடைச்சது, பொன் பொருள் கிடைச்சது. ஆக இந்த சாப்பாடை நான் எடுத்து சாப்பிட்டேன், ஆனா பொன் பொருள் எனக்கு வேண்டாம், எனக்கு உழைப்பு தான் வேணும், நல்ல ஒரு உழைப்பா கொடுங்கோ கிருஷ்ணா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உழைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிற இந்த ஜபத்தை மட்டும் விடவே இல்லை. நல்லா உழைக்க ஆரம்பிக்கவும் பெரிய பணக்காரர் ஆயிட்டார். அப்ப ஒரு தடவை கிருஷ்ணான்னு காதால கேட்டதுக்கு அந்த பெரியவர் சொன்னது, உணவு என்ன எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னது இவருக்கு நினைவு வந்தது.
அதே போல பார்க்குற நபரெல்லாம் யாருனாலும் நீ மந்திர ஜெபம் பண்ணு, நீ மந்திர ஜெபம் பண்ணு அப்படின்ட்டு இந்த இளைஞன் சொல்லுவார். ஆகையால் தன் பொன் பொருள் வந்தாலும் அதை ஒரு துளி கூட எடுக்காம உண்டியல்ல போட்டுட்டு உழைப்புனால முன்னேறினவர் கிருஷ்ண பக்தினால. ஆகையால் ஒரு கிருஷ்ண பக்தி கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் நேயர்களே, கண்டிப்பா. இந்த ஆன்மீக அதாவது ஆக்கமும் ஆன்மீகமும்ங்கிறது ஒரு எப்படி ஆன்மீகத்தை பத்தி நம்ம பேசுறோம், ஒரு ஆக்கமும்னா ஒரு உத்வேகத்தை பத்தியும் நம்ம பேசுறோம். எல்லாமே இதுல இருக்கு நேயர்களே, கண்டிப்பா. ஒரு அற்புதமான தொழில்ங்கிறது நம்ம இந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு குட்டியா ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உங்கள் நேயர்கள் இதனால வளர்ந்துட்டே போகுது நேயர்களே, கண்டிப்பா. நமஸ்காரம்.